இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலைவெளியில் கூடியிருக்கிற உங்களோ ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 148 அதிகாரம். சங்கீதம் 148. அமைதியாக, யாரும் ஓட வேண்டாம். நாம் எல்லாரும் சேர்ந்து முதல் 12 வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஒரே இதாக போவோம், மெல்லமாக அமைதியாக போவோம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுள். அவர் கடலில் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை உண்மைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கண்மலையே, உறைந்த மலையே, மூடு கனியே, அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல வீடுகளே, கனிமரங்களே, சகல எதிர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இரவுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதல் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தரை துதிங்க. ஒன்று விடலை. கல்லே, மண்ணே, மரமே, பறவையே எல்லாம் என்ன செய்யணும்? ஏனென்றால் கர்த்தர் அத்தனையும் உண்டு பண்ணியிருக்கிறார். எனவே அவரை துதியுங்கள் என்று சொல்லி. இப்போ அடுத்த வசந்த வாங்க சிஸ்டர். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. எதை துதிக்க சொல்லியிருக்காரு? அவருடைய நாமத்தை துதியுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை உடையவரும் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு தெரியும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எப்படின்னா, பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வானத்திலும் பூமியிலும் மகிமையோடு இருக்கிற உன்னதமான ஒரு நாமம் இயேசுடைய நாமம். இவைகள் அத்தனை சிருஷ்டித்தது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு பேய் ஓட்டத்தக்கதான ஒரு நாமம் இருக்குமே, ஆனால் அது இயேசுவின் நாமம்தான். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமைகள் பேசுகிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே தான் நடக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலான நாமம்தான் நம்முடைய ஆண்டவர் நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த உலகத்திலே தோன்றினவர்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ மகான்கள், விஞ்ஞானிகள், மேன்மையானவர்கள் என்று தோன்றினவர்கள் எல்லாரும் தங்களுடைய நாமம் நிலைக்க வேண்டும் என்றோ அல்லது போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளோ அவருடைய எழுத்துக்களோ பல காரியங்கள் எத்தனையோ வருடங்கள் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கிலே அந்த நாமம் எல்லாம் என்ன செஞ்சு அழிந்து போனது. அது அழிந்து போனது, அப்படியே மெல்ல மெல்லமாக மறைந்து போனது. ஆனாலும் இன்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு நாமம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய நாமம்தான். இது வளர்ந்து வருகிறதே அல்லாமல் ஒளிந்து போனது அல்ல. இதை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த எத்தனையோ பேர் முயற்சி பண்ணினாங்க. உதாரணத்துக்கு ரோம பேரரசுகள் என்ன செய்தார்கள்னு சொன்னால், வேதத்தை எரிக்க வேண்டும், வேதம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல காரியங்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் பலர் செய்தார்கள். நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். எப்படின்னா, இந்த வேதத்தெல்லாம் வாங்கி எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒருவர், அவருடைய ப்ரெஸ்ஸில் தான் இன்றைக்கு அநேகமான வேதங்கள் அச்சிடப்பட்டது என்று சொல்லி ஒருவர் சொன்னார். ஆனால் நான் தேடி பார்க்கும் பொழுது
கூடுதலான வேதம் எங்கே அடிக்கப்படுகிறது என்று சொன்னால் சைனாவில் அடிக்கப்படுதான். ஆனால் சைனாவில் என்னது அவ்வளோ கட்டுப்பாடு உள்ள ஒரு நாட்டிலே என்ன செய்யுதுன்னா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தூரம் இதை அழிக்க வேண்டும், இந்த நாமம் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக இந்த நாமம் உயர்ந்து கொண்டு தான் வருகிறது. அன்றைக்கு கூப்பிட்டு சீசர்களை பார்த்து சொன்னாங்க, இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு என்னடா நாங்கள் பேப்பர்னு அவங்க கேட்டுட்டு இந்த நாமத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணின. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது வேதத்தில். அவருடைய நாமம் பலவிதமாக இருக்கிறது. அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால் அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இன்றைக்கு அந்த வல்லமை உள்ள கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால தான் பேய்கள் கூட ஓடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வல்லமை உள்ள தம்முடைய நாமத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். வேதம் அவ்விதமாக சொல்கிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது, அது நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்முடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாததை என் ஆண்டவர் கொடுத்துற. காரணம், அவருடைய சொந்த ரத்தத்தினால் என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, என்னை நீதிமானாக்கி தம்முடைய பிள்ளையாக்குற நிமித்தமாக. சும்மா இல்லை, என் பேரையே நான் உனக்கு தர்றேன். அந்த நாமத்தை எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்க மட்டுமில்ல, இந்த நாமத்தை உடைய உங்களையும் என்னையும் கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பிசாசு பயப்படணும் இல்லையா? பிசாசு நம்ம பேரை கேட்டால், இயேசுவின் பிள்ளைகள்னு கேட்டால் என்ன செய்யணும்? பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். எப்படி என்றால், இந்த வல்லமை உள்ள நாமத்தினால தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். நாம் எப்படி இருந்தோம்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். ஆனாலும் கூட தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்லாமல் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே தான் பேதுரு எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறான். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு இல்லாமல் எந்த நாமத்தில் ஒரு மனுஷன் முடியாது, ரட்சிக்கப்படவும் முடியாது. இயேசு இல்லாமல் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகவும் முடியாது. இயேசு ஒருவர் தான் வழி. இயேசு இல்லாமல் ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது அநேகர் நினைக்கிறாங்க முதலாவது மனம் திரும்புதலோடு கூட முடிந்து விடுகிறது என்று சொல்லி. அதுதான் ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்கிறது ஒரு தொடர்ந்து போகிற ஒரு காரியம். எனவே தான் எபிரேயருக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லிச்சான், இவைகளை விட்டு நான் கடந்து போவோம் என்று சொல்றான். முன்னோக்கி போவோம், தொடர்ந்து போவோம் என்று சொல்றான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அதுக்கடையில் பலவிதமான போராட்டங்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரும், பலவிதமான எதிர்ப்புகள் வரும், பலவிதமான தோல்விகளும் வியாதிகள் இவைகளெல்லாம் வரும் பொழுது அதிலே நிலை நிற்கத்தக்கதான ஒரு மனிதனாக இருப்பான் என்றால் அவன்தான் ரட்சிக்கப்படுவான். எனவேதான் முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. நாம் எல்லாரும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கத்தக்கதாக நம்முடைய பலத்தினால முடியாது, ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அதுவும் நடக்கும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இந்த மாதிரி சோதனையான சூழ்நிலையான போராட்டமான நேரங்களில் தன்னை ரட்சித்த ஆண்டவரை மறந்து ஏதோ ஒன்றுக்கு கையை தூக்கிடக்கூடாது. கையை தூக்கினா கர்த்தர் அதை மறக்க மாட்டார், அதை விசாரிப்பார் போட்டு வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 20-21. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பார். இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. என்னது, நாம் அந்த நேரத்தில் போயிட்டு இங்கெல்லாம் அங்கெல்லாம் அலமோதி ஏதாவது ஒன்று செஞ்சால் என்ன செய்வாராம் கர்த்தர்? அதை விசாரிக்காமல் விட மாட்டார். ஏன்னா தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உங்களையும் என்னை மீட்டு கொண்டார். எனவே நாம் வேற யாருக்கு கையெடுக்க முடியாது, வேற யாருக்கும் வந்தனம் செலுத்த முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அது மட்டுமல்லாமல் கர்த்தர் என்ன செய்யறான்னா, தம்முடைய பரிசுத்த நாமத்தை ஒரு நாளும் தூசிக்கப்படுகிறதுக்கோ அதை வீணிலே வழங்குறதுக்கோ கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கறதில்லை. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, யாத்திராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாமம், இந்த நாமம் என் மூலமாக தூசிக்கப்படக்கூடாது.
என் மூலமாக அது வீணிலே வழங்கப்படக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ தேவ நாமம் ஒருபோதும் தூசிக்கப்படாதபடிக்கு அல்லது போனால் வீணிலே வழங்கப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய நாமத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருக்க பாருங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றான், என் பேரே கெடுத்துட்டீங்களேடா அப்படின்றான். ஏனென்றால் தியானால் தன்னுடைய தோழிகளை பார்க்கறதுக்கு போறா. போகும்போது எமோரியுடைய மகன் சீகம் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவளை சந்திக்கிறான். ஏதோ ஒரு பேசி என்னமோ முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதாக நடந்தோடனே அவள் வீட்டுக்கு வந்து தகப்பன் இடத்துல சொல்லுகிறாள். சொன்னபோது வெளியில் 2 பேர் உட்காந்துருக்கா. பெரிய பரிசுத்தமான 2 பேர் உட்காந்துருக்கான். யாரு? லேவியும் சிமியோன் நினைச்சா உட்காந்து. பெரிய பரிசுத்தமானவன், சாதாரண ஆள் கிடையாது. உடனே நியாய தீர்ப்புக்குள்ளே தான் இருப்பான். என்ன சொன்னா, இவன் போயிட்டு இருந்தோன்னா அவன் என்ன செஞ்சான்னா, நான் போயிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னான், அப்பா நான் இந்த மாதிரி யாக்கோபுடைய மகளை நான் நேசிக்கிறப்பா, அவளை கல்யாணம் கட்டணும், நீங்கள் போய் கேட்டுவாங்க அப்படின்னா அவன் வந்து கேட்குறான். கேட்டோன்னே யாக்கோபு கேட்குறதுக்கு போல அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறான், நாம் எல்லாம் ஏக ஜனமாக என்ன செய்யலாம், ஒன்றா இந்த இடத்துல கூடி வாழலாம். அப்போ அவங்க விட்டு நமக்கு, நம்ம விட்டு அவங்களுக்கு, அப்படின்னு ஏக ஜனமாக. இன்றைக்கு ஏக ஜனம் தான் கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஏக ஜனமாக நாம் இருப்போம் இல்லையா? அதனால தான் இப்போ என்ன, ஆண்டவருக்கு இவ்வளோ பெரிய நாமம் இருக்கான். சொல்லுவாங்க இறைவன், கடவுள், அருளாளன். அழகா 2 பேரை கிளீனாக புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு. என்னது இம்மானுவேல்னு சொல்லு, இயேசுன்னு சொல்லு. அதை விட்டு என்ன, ஏன்னா ஏக ஜனமாக இருக்கணும். சொன்ன அவன் ஓடிடுவானே. ஏக ஜனமாக நாம் வாழணும். எல்லாரோடு எல்லாமா கலந்து எல்லார போல எல்லாருமா வாழணும் அப்படின்ற ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு ஜாதியாக நாம் மாறிவிட்டோம். அருமையான கதை. அப்போ இவன் சொன்னா இப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் கேள்விப்படுறாங்க, ஐயோ நம்ம சகோதரி இப்படி ஒரு காரியம் நடந்துச்சா, விடக்கூடாது. 2 பேரும் புறப்பட்டு போய் அவங்களெல்லாம் வெட்டி கொண்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆட்டு மாட்டெல்லாம் இவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். பரிசுத்தமாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், என் வாசனையை கெடுத்துட்டீங்களா. நான் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக இந்த இடத்துல இருக்கிறேன், ஆனால் என் வாசனை. ஒரு சாதாரண மனுஷன் தன் நாமத்துக்காக அவ்வளோ வேதனைப்படுவான் என்றால், ஜீவனுள்ள தேவன் அவருடைய நாமம் தூசிக்கப்படும் பொழுது அல்லது போனால் வீணிலே வழங்கும் போது எவ்வளவு தூரம் வேதனைப்படுவார். எனவே அவர் வேதனைப்படுகிறது மட்டும் இல்லை, அவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை வீணிலே வழங்குறது மட்டுமல்ல, பரிசுத்த குலைச்சலாக்காதே. லேவி ராமத்தில் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். கடைசி பகுதியில் போட்டு, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ குலைச்சலாக்குறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவி ராமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுக. பலவிதமாக பொய்யானை இடுகிறது உண்டு. சில நேரங்களில் இப்படி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சொன்னால், செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு எல்லாம் கர்த்தருடைய பேரில் தான், நான் பாருங்கள் ஒன்றுமே நான் அப்படி செய்யலைன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, கர்த்தரை போட்டுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறதெல்லாம் செய்து விட்டு என் பேரை போட்டு பொய்யான இடாத. அப்படி நீ செய்யும் போது என்னன்னா, பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய். நீங்கள் வேதத்தில் கூட இதுக்கு தெளிவாக பார்க்கணும்னா, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்று பொய்யான இடுகிறார்கள். சில நேரங்களில் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு தான் சொல்லுகிறோம், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு தான் சொல்லுறோன்னு பொய்யான இடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தர் பொய் நாவை வெறுக்கிறார் என்று வேதம் பார்க்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொய் பேசுகிறது என்பது நாம் வெறுக்கப்படத்தக்கதான ஒரு காரியமாக நமக்கு மாறணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நாம் அதை ஏற்றுக்கூடாது. நான் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று கேட்டேன். எப்படின்னா, ஒரு தகப்பனும் மகனும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், ஜூவுக்கு போகிறாங்க. ஜூவுக்கு போனால் அந்த ஜூவில் வந்து டிக்கெட் கொடுக்குறேன், கவுண்டரில் இருக்கான். அவன் சொல்கிறான், முழு டிக்கெட் வந்து 20 ரூபா, அரை டிக்கெட் வந்து எவ்வளோ, 10 ரூபா அப்படின்னா. இந்த மகனுக்கு 8 வயசு. அப்போ அவர் கவுண்டரில் இருக்கிறவர் சொல்கிறாரு, இவர் கேட்குறாரு, 2 முழு டிக்கெட் தாங்க அப்படின்னு. முழு டிக்கெட் நீங்கள் ஒன்று, வேறு யார் அப்படின்னா அந்த சின்ன பையன் எட்டி பார்க்குறாரு. பார்த்துறாரு, இவனை பார்த்து பெரிய ஆளுக்கு டிக்கெட் இல்லையே, இவன் வயசு தானே அப்படின்னு. 8 வயசுக்குள்ளே பொடிய மாதிரி இல்லையே, அவனுக்கு நான் அரை டிக்கெட் தர்றேன்
அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் முழு டிக்கெட்டாகவே தாங்க, முழு டிக்கெட்டாகவே தாங்க. ஏன்னா இந்த அப்புறம் அவங்க கேட்குறான், ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என் மகன் நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்காக ஒரு பொய் சொல்லி வாங்கினார் என்று சொல்லி என் மகன் சொல்லக்கூடாது. என் பிள்ளைக்கு முன்னதாக நான் என்ன செய்யக்கூடாது, ஒரு அற்பமான காரியத்துக்காக ஒரு பொய் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாம் ஜோக்காக அற்பமான காரியமாக நினைத்து என்ன செய்கிறோம், பொய் சொல்கிறோம். ஆனால் அந்த பொய்யினுடைய விளைவுகள் பின்னாலையும் இருக்கும். அதே வேளை கர்த்தர் அருவருக்கிற காரியமாக இருக்கும். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பான. அவையாவன பொய். பொய் பேசக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசவும் கூடாது, மற்றவர்களை பொய் பேசுகிறதுக்கு வைக்கவும் கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் இருக்கிறான். தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாகமான் வந்துட்டு போனதுக்கு பிறகு கேயாசி பின்னால் ஓடி போகிறான். ஓடி போயிட்டு இப்போ தான் எங்ககிட்ட 2 பேர் வந்தாங்க அப்படி சொல்லி எல்லா காரியம் நமக்கு தெரியும். சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவங்க கூட 2 பேரை அனுப்பி சுமத்துட்டு வந்தோன்னா மலையில் வந்தோன்னா நீங்கள் போங்க, நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு அவங்கள பார்த்து, கேயாசியை பார்த்து தீர்க்கதரிசி கேட்குறான், எங்கே நீ போன அப்படின்னு. எங்கே? நான் எங்கேயும் போகலையே, நான் எங்கேயும் நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான். எவ்வளவு தைரியமாக போய் பேசுகிறான். யாரோட? ஊழியக்காரனோட தான் இருக்கிறான். ஊழியக்காரனோடு கூட இருந்து போய் பேசுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, நாம் ஆண்டவரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது நாம் போய் பேசக்கூடாது. ஏனென்றால் அவன் சொன்னான், என்னுடைய ஆவி உன்னோட வரலையா? தீர்க்கதரிசி சொன்னான். ஆனால் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் போகிற இடங்கள் எல்லாம் இருக்கிறார்ன்றது மறந்துடக்கூடாது. நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோன்றதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார், உற்று கேட்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியா இருந்தால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நான் ஒரு பொய் பேசும்போது என் பக்கத்தில் இருக்கிறாரு, அது அதில் கணக்கில் வைக்கிறாரு என்பதை ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா, பொய் பேசுகிறோம் அவிசுவாசிகள் தான் எங்கே போவாங்களாம்? அவள் பொய் பேசின எங்கே சொந்தமாகவும்? பரலோகத்தில் ஒரு இடம் இல்லை, அவள் நரகத்தில் தான் இடம் கிடைக்கும். எனவே நம்முடைய ஜீவியத்தில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உண்மையை பேச பழகணும். உண்மையை பேச பழகினால் நமக்கு ஒரு நாளும் பிரச்சனை வராது. ஒன்று நமக்கு தண்டனை கிடைக்கும், இல்லாட்டி போனால் நாம் தூசிக்கப்படுவோம், ஏதோ ஒரு நாள். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் விலையேற பெற்றலாக தான் காணப்படும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நாம் பொய் பேச பழகவே கூடாது. அதே வேளை நாம் மற்றவர்களை பொய் பேசுகிறதுக்கு ஊந்தவும் கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னு சொன்னால், எப்போது ஏதாவது ஒரு காரியம் நம்மகிட்ட யாருமே சொல்லலை, ஒரு பர்த்டே நடக்குது, நம்மகிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் சொல்கிறேன். வெளியில் ஒரு மனுஷன், சபையில் இல்லை, வெளியில் ஒரு மனுஷன், நல்லா பழகிற ஒரு மனுஷன் சொல்லலைன்னு வச்சுக்கோமே. சொல்லாமல் இருக்கிற மனுஷனை நீங்கள் நான் பல நாளைக்கு பிறகு பார்க்கும்போது அவர் வர்றாரு. வந்த உடனே நீங்கள் ஏங்க அந்த பர்த்டேக்கு எனக்கு சொல்லலை அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்று, அவர் எனக்கு சொல்லக்கூடாது என்று நினைத்திருக்கலாம், அல்லது சொல்ல வேண்டும் என்று நினைத்தார், மறந்திருக்கலாம். இல்லை என்றால் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை அவர் வச்சிருக்கலாம், ஆனால் அது எனக்கு தெரியாது. நான் அவர் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு மனநிலையில் இருந்திருப்பாரே, ஆனால் நான் அவர்கிட்ட போயிட்டு ஏங்க எனக்கு சொல்லலைன்னு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் மறந்துட்டேன் பாருங்க. மறக்கல, அவர் மனதில் இருந்தது, ஆனால் அவர் சொல்ல விருப்பம் இல்லை. அவரை அந்த பொய் சொல்லுகிறதுக்காக ஏற்படுத்தினது வேற யாரும் இல்லை, நான். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, சில மறக்கிற சம்பவம் இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து 4வது வீட்டில் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பெரிய பிள்ளையானோன்னா அவங்க வீட்டில் எல்லாம் சபை ஆட்கள் தான், எங்களோட நல்லா பழகிறவங்க தான், அன்பாக பழகிறவங்க தான். ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நாங்கள் யாருமே போகல. இதெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. பப்பா என்ன செஞ்சார், வாங்கடா எல்லாரும் போகணும்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் போனதுக்கு பிறகு இவங்க வந்து பார்த்துருக்காங்க, காணுமே, கதவெல்லாம் பூட்டியிருக்கே, இப்படி போவாங்க அப்படியெல்லாம் சொல்லி காய்ச்சிட்டு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் முடிஞ்சு. அப்போ தான் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு யார் சொன்னது? நீ சொன்னியா, நான் சொன்னா, அண்ணன் சொன்னா, தம்பி போய் ஒவ்வொருத்தனா கேட்குறான். ஒருத்தரும் சொல்லி நீங்கள் சொல்லி நாங்கள், அது தவறுதெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே 10:30 மணி இருக்குன்னு நினைக்கிற பாப்பா, அவங்க எல்லாம் போனாங்க. நாங்கள் வீட்டில் இருந்தோம், போயிட்டு அவங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டு வந்தோம். அது வரைக்கும் அவர் சாப்பிடக்கூட இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இன்னொரு மனிதனை நாம் ஏதோ ஒரு காரியத்தை அவன் பொய் பேசும்படியாக தூண்டுதலாக இருப்போமே, ஆனால் அந்த பாவம் அவனுக்கல்ல, நமக்கு தான். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் மற்றவர்களுக்கு இடையூறாக ஒரு காரியத்தை தடைக்கல்லாக வைக்காதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சிலர் இருக்காங்க, திட்ட
திட்டமிட்டு பொய்யை நடப்பித்து காட்ட அல்லது வசனித்து செய்ய ஏற்பாடு செய்வாங்க. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்கன்னு தெரியும். அங்கே அகாயான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவங்ககிட்ட ரெகோபியாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ போயிட்டு எப்படின்னா சாதாரணம் இல்லை, பிள்ளைக்கு என்ன நடக்க போகிறன்னு விசாரிச்சுட்டு வா. ஏன்னா நான் ராஜாவாவேன்னு சொன்னவனே அந்த தீர்க்கதரிசி தான். நீ இப்போ எப்படி போனால் வேஷம் மாறி போகணும். ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வேஷம் மாறி போனால் அவன் சரின்னு சொல்லி உனக்கு எல்லா நன்மையும் சொல்லிடுவான் அப்படின்னு. ஆனால் இவன் பேசுகிட்டு இருக்கும்போதே கர்த்தர் அங்கே போயிட்டார். எங்கே? தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிட்டார். தீர்க்கதரிசிட்டு சொல்றாரு, இப்ப ரெகோபியாமுடைய மனைவி வருவா, வந்து அவளை அந்நிய ஸ்திரீயாக உனக்கு காட்டுவா அப்படின்னு சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு பொய்யை நடப்பிக்கிறதுக்காக அதை பிளான் பண்ணி காரியங்களை செய்துட்டு வந்த உடனே நடையின் சத்தத்தை கேட்டு உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன என்று தீர்க்கதரிசி கேட்கிறான். ஏனென்றால் கர்த்தருடைய மனுஷனுக்கு கர்த்தர் அத்தனையும் வெளிப்படுத்த. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக என்னதான் ஜாயங்களை போட்டாலும் கூட கர்த்தர் அவைகளை வெளியரங்கமாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பயும் நினைக்கணும், கர்த்தர் ஒருவர் பார்க்கிறாரு, கர்த்தர் நம்ம மேல இருக்காரு. தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறபடினாலே வருகிறதுக்கு முன்பதாகவே எச்சரிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக கூட சூழ்ச்சியாக பல காரியங்களை திட்டமிட்டு ஏதோ ஒரு பொய்யை பிணைத்து எப்படியோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யாரோ ஒருவர் நினைத்தாலும் கூட கலங்காதீங்க. நீங்க கர்த்தருடையவர்களாக கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களிடத்தில் தேவன் வர உண்மையுள்ளவராக இருக்கிறார், அதை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே நாம் என்ன செய்யணும் சொன்னா, எப்போது அந்த நாமத்தை துதிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த நாமத்தை போற்றிக்கிட்டு இருக்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணும். நீங்க வேதத்தில் பார்க்கும்பொழுது சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. எனது உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். ஏன்னா நெருக்கத்தையில் இருந்து என்னை விடுவித்தீர் ஆண்டவரே. என் சத்துருக்களின் சர்க்கட்டுதலை நான் கண்டானோ, என் நெருக்கத்தில் இருந்து விடுவித்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள், ஆபத்துகள், இக்கட்டுகள் எல்லாம் வந்திருக்கும். அந்த நேரத்திலெல்லாம் உன்னையும் என்னையும் விடுவித்தவர் என் ஆண்டவர் ஒருவரே. எனவே அந்த நாமத்தை எப்பொழுது நீ துதிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா, வருகிற நாட்களிலும் கூட என்ன செய்வார்னா, கர்த்தர் அந்த நாமத்தை துதிக்கிற உன்னை என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தினாலே நடக்கிறவைகளை குறித்து அநேக காரியங்கள் நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே செய்த தேவனுடைய நாமம் தான். ஆனால் முதலாவது அந்த நாமத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்னவென்னு சொன்னா, யாத்ராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நான் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதித்து கர்த்தருக்கு காரியங்களை செய்யும் போது, பலியிடும் பொழுது என்ன செய்கிறார்னா, கர்த்தர் அவர் என்ன செய்யறார்? வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? கர்த்தருடைய நாமம் நமக்கு என்னது முதலாவது கொண்டு வருதுன்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை தேடி போறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஒரு சாலமோனுக்கு ஆண்டு சொன்னாரு, நீ கேளாத ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படி சொல்லி. நீங்க நீதிமொழியுடைய புத்தகத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் அதுதான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது பணமும் பொருளும் மட்டும் அல்ல. இந்த உலகத்தில் நல்ல சுகமாக இருக்கத்தக்கதாக, சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக, நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, மனரம்யமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம். மற்றபடி பணத்தினால் நீங்க எங்கேயாவது சந்தோஷத்தை வாங்க முடியுமான்னு பாருங்க, பணத்தினால சுகத்தை வாங்க முடியுமான்னு பாருங்க, பணத்தினால் ஏதாவது செய்ய முடியாது. ஏதோ தேவையில்லாத காரியத்தை நாம் செய்யலாம். ஆனால் நமக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம் எல்லாம் எங்கிருந்து வரும்னா கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும்.
கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க. அப்ப யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தம்முடைய நாமத்தை துதித்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த நாமத்தை விசுவாசிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இருந்தா ஒரு நாள் நமக்கு வேதனையை கொண்டு வராது. அது இன்னுமாய் நம்முடைய என்ன செய்யணும், நம்ம வழி நடத்த உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறார். நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கிறது. அப்படியா இருந்தா தேவனுடைய நாமம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, நம்மை பாதுகாக்கவும் நம்மை கைவிடாது இருக்கும் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் பார்க்கணும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். என்னது? தமது ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடினாலே கர்த்தருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ நாங்கள் பார்த்த மனிதர்கள் நம்ம கைவிடலாம். பின்னால் நான் சில காரியம் சொல்றேன். ஆனாலும் இந்த உலகத்தில் நீ நம்பினவங்க உன்னை கைவிடலாம், நல்ல நட்புல இருந்தவன் கைவிடலாம், பெற்றோர் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், யார் யாரெல்லாம் கைவிடலாம். ஆனால் கரம் பிடித்த தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் விட்டு விலகிறதில்லை. காரணம், அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை முன்குறித்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை ஆசீர்வதித்தேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை வழிநடத்தினார், எவர்களை நடத்தினாரோ அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போனதை போல இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டது. இப்போ நான் கர்த்தராலும் கைவிடப்பட்டேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாதிரி போல நீ கதறிக்கிட்டு இருக்கலாம். எப்படின்னு சொன்னா, ஏன் என்னை கைவிட்டு? ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடுற. ஏன்னா நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை. தான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதாகத்தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை உனக்கும் எனக்கு தந்தார். அருமையான அப்ப நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்து போராட்ட, நான் எப்பயும் சொல்லுகிறத, போராட்டங்கள் இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி ஒரு பொய் போதனை எங்கேயும் இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். என்ன நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும். எனவே கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார். அது போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரினுடைய அம்புகளாக இருக்கலாம். கர்த்தர் அந்தந்த நேரங்களில் எப்படி பாதுகாக்கப்படணுமோ அந்தந்த நேரத்தில் தேவையான பாதுகாப்பை கொடுக்க உண்மையாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதம் 91:14 பார்க்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினாலே என்ன செய்வேன்? அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான். முதலாவது நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை சரியா அறிஞ்சிக்கணும். அந்த வல்லமையுள்ள நாமத்தை அறிந்திருக்கணும். அந்த அதிசயமான நாமத்தை அறிந்திருக்கணும். அந்த அற்புதங்களை செய்கிற நாமத்தை அறிந்திருக்கணும். அதை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்றாரு, எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கான். நான் அவனை கைவிடுகிறதில்ல, அவனை கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை மேலாக உயர்த்தி வைப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது மட்டுமல்லாமல் என்ன செய்வான்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொன்னா, நம்ம ஒருபோதும் கைவிட. யாரை கைவிடுறதில்ல? வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரு? யாரை கைவிட மாட்டாரா? கர்த்தரை தேடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவரை நம்பி இருக்கணும். எப்ப நம்பி இருக்கணும்? எல்லாம் நல்லது நடக்கும்போது நம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதாவது நடந்துச்சுன்னா அவனுக்கும் இதான் நடக்குது, எனக்கு இதான் நடக்குது, ஏன் கர்த்தரை நம்பணும், ஏன் சேர்ச்சிக்கு போகணும்? அதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது கையை தூக்கலாமே. கர்த்தர் விசாரிப்பார். அப்படி தானே பார்த்தீங்க சங்கீதம் 40. அங்கே தூக்கிட்டா கர்த்தர் விசாரிப்பார். அங்கே போக தேவையில்லை, இங்கே மறுதளிச்சாலே அங்கே தூக்குனதுக்கு தான் சமம். கர்த்தர் தம்மை ஒருபோதும் மறுதளிக்க விட மாட்டாரு. ஆனா விசுவாசித்தா கடைசி நிமிஷத்துல கை கொடுப்பாரு. சிங்க கவியில போட வரைக்கும் அமைதியா இருப்பாரு. அக்னிக்குள்ள போடும் வரைக்கும் அமைதியா இருப்பாரு. நான் இல்லை நான் அதுக்கு முதல்ல யுத்தம் பண்ணி அவன் தூக்கிட்டு போறவனும் பாதுகாக்கப்படும். நான் அதெல்லாம் இல்லை, தூக்கிட்டு போடு, 7 மடங்கு கூட்டு, பிரச்சனையே இல்லை. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்.
அது வரைக்கும் எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எரிந்து போவார்கள் என்று சொல்லி. உன்னையும் என்னையும் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் அந்த கடைசி நிமிஷத்துல உன்னோடும் என்னோடு உலாவுகிறதை இந்த உலகம் பார்க்கும் என்று சொல்லுகிறேன். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளை நாம் இதெல்லாம் மறந்துடுறோம். வேதத்தை ஏதோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரி வாசிட்டு போறோம். வேதம் நல்லா தெரியும், மனப்பாடமா இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, உள்ளத்துக்குள்ள அந்த விசுவாசத்தை வளர்க்கல. அந்த விசுவாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அசைக்கப்படாத கண்மலைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றா அந்த கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருந்தா நீங்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா கர்த்தரை நம்பிட்டீங்கன்னாக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. சங்கீதக்காரன் சங்கீதம் 34:10 சொல்றான், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து, எப்படி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது. நீ கர்த்தரை நல்லா தேடுவன, காலையிலும் மாலையிலும் கர்த்தரை தேடுவன்னு சொன்னா ஒரு நன்மையும் குறையாது. சிங்க குட்டி ராஜா பெரியாளா இருக்கலாம், அது கூட பட்டினியே கிடக்கும். ஆனால் சாரிபாத்துல விதவை விசாரிக்கிறதுக்கு தேவன் ஒரு ஆளை வைத்திருக்கிறார். எலியாவை விசாரிக்கிறதுக்கு காகங்களை வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் விசாரிக்கிறதுக்கு தேவன் ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் நமக்கு குறை வராது. ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களும் நாங்களும் எப்படி இருக்கோம்னா, கர்த்தர் இந்த நிலையில வைத்திருக்கிற காரணம் கர்த்தரை அறிந்தபடியினால் தான் வைத்திருக்கிறார் இல்லையா? நம்ம திறமையில என்ன கிடைச்சிச்சு? ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட அப்படி, எனக்கிட்ட எல்லாம் அப்படி ஒரு திறமையும் கிடையவே கிடையாது. ஆனால் தேவன் ஒருவர் தான் என்னை இந்த அளவில் வைத்திருக்கிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். என் தேவன் தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் என்னை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ இடத்துல நான் என்ன செஞ்சேன், கர்த்தரை விட்டு எவ்வளவோ தூரம் போய் இனிமேல் நான் கர்த்தரோடு கூட இணைந்திருப்பேனா என்ற ஒரு கேள்வியிலே வாழ்ந்த ஒரு மனிதரை தேவன் இன்றைக்கு நிறுத்தியிருப்பார். ஆனால் அதுதான் முன்குறிப்பு. அந்த தேவன் என்னை இன்னைக்கு நடத்துற ஒரு குறை இல்லாம, ஒரு குறை. நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு இருக்கிற குறைகளை சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு சாதாரண மட்டமா, ஆனால் அதை நீங்கள் வெளியில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களையும் என்னையும் கர்த்தர் எங்கேயோ வச்சிருக்கிறாரு. வச்சு என்ன செய்யறாரு, உங்களுக்கு எனக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்ய அருமையான கர்த்தர். அப்போ என்னது, அதே வேளை சத்துருவுக்கு முன்னதாக நமக்கு ஜெயத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. நமக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துக்கிற கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படின்னா வேலி அடைச்சு பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு குறை இல்லாதபடிக்கு நடத்துகிற கர்த்தர் சத்துருவுக்கு முன்பதாக நாம் ஜெயம் கொள்ளும்படியாக நமக்கு செய்கிறாரு. அவருடைய நாமத்தை நல்லா துதிச்சு, அவருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்தி, அந்த நாமத்துக்குரிய கணத்தை நீங்கள் நான் கொடுக்கும் பொழுது சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தரே அந்த கிரியை நடப்பிப்பார். வாசிப்போம்னா 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனுடைய நாமத்தை நம்பியிருக்கிற மனிதன், தேவனுக்காக காரியங்களை செய்யத்தக்கதான ஒரு மனிதன். அவனுக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தார்கள். வந்தபோது கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தினார். வேதத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னாக்கோ தேவன் நடத்தின யுத்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிதென்று விவரிக்க முடியாது. தண்ணியை ரத்தமா காட்டிட்டு அனுப்பிட்டார், சத்தத்தை காட்டி ஓட வச்சாரு. அந்த தேவன் இன்றைக்கு முன்வளராக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கார். என்ன நடக்குது? ஆசாவுக்கு வந்தாங்க. ஆசா என்ன தெரியுமா செஞ்சா? வாசிங்க சங்கீதங்களோட புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. என்னது? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிற உண்மையிலே என்ன செய்வாங்க? களி கூறுவாங்க. அந்த நாமத்தை நேசிக்க ஆரம்பிச்சவங்க நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அது வந்தா இது வந்தா என்ன செய்ய மாட்டாங்க? அது தூசிக்க மாட்டாங்க. அதிலே களி கூறுவாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக சுகத்தை தருவார், அவர் என் பரிகாரி. இப்படியே என்ன செய்வாங்க? கர்த்தர் நாமத்தை என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்த. அவங்கள என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அவர்களைத்தான் கர்த்தர் காப்பாற்ற. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை முழுவதுமாக நம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் செய்வார். இதுதான் அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். சிலர்கிட்ட கேட்டால் இது என்ன எப்படி, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாருவாங்க. சில பரிசுத்தவான்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அவங்க இருக்கிற பிரச்சனை நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம என்னடா செய்வோம் அப்படின்னு, கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏனென்றால் முடிவு பரியந்தமும் நடத்துகிற ஒரு தேவனை நான் நீ ஆராதிக்கிறோம். இடையில கைவிட்டுட்டு ஓடுறதுக்குள்ள ஒரு தேவனை ஆராதிக்கல, முடிவு பரியந்தமும் நடத்துகிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்ப ஆசை என்ன செஞ்சான்? இவ்வளோ பிரச்சனை, அவன் கர்த்தருக்குள்ள கம்பீரமா இருக்கிறான். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா தெரியும், 2:14 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் மேற்கொள்ள விடாதே. ஆண்டவரே, நாங்க எப்படி வந்திருக்கிறோம்னா, உங்க நாமத்தை நம்பிதான் வந்திருக்கிறோம். உங்க நாமத்தின் மகத்துவத்தை நம்பித்தான் இந்த திரளான ஏராளமான கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற கர்த்தாவே, மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதிருமாண்டவரை. இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக, ஆசாவுக்கு விரோதமாக வந்தது போல ஒரு கூட்டம் உன்னுடைய வேலைத்தளத்திலோ அல்லது போனால் எங்கேயோ ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது என்று சொன்னால், நான் உனக்கு சொல்லுகிறேன் எப்படின்னா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற கர்த்தாவே, மனுஷன் என்னை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்கிறது சரி, அல்லது சத்துரு என்னை மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்லி நீ ஆண்டவரை மேம்படுத்துவாய் என்றார். கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்யும். அதான் வேதத்துல 94:14 வாசிங்கன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒன்றும் பயப்படாத. ஆனால் நான் சில நேரம் ஒரே ஒரு காரியம் தான் யோசிச்சேன், நம்ம போய் மோதி என்ன செஞ்சாலும் நாம் ஜெயம் கொள்ள போகிறோமா? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஒரு வேளை மூக்கு உடைஞ்சிட்டு வருவோம், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருமே. சும்மா தானே இருக்கார் அவர், சும்மா தானே இருக்கார் அவர். அவர் நமக்காக போட்டுமே. ஏன்னா அவர் தான் நம்ம வக்கீல், அவர் தானே நம்ம யுத்த வீரன். போயிட்டு அங்க உட்கார்ந்துருக்காரு, வரட்டும், வந்து கீழே வேலையை செய்யட்டுமே அப்படின்னு நினைச்சு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் செய்வார். ஒரு கூட்டம் திரளா வரலாம், உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை திட்டமிட்டு அங்க போட்டு எல்லாம் செய்து உங்களை நாளைக்கு அங்கிருந்து தூக்குற மாதிரியே இருக்கும். கவலைப்படாதீங்க. ஏன்னா எலியாவை போசித்தவர் என்ன போசிப்பார், என்ன நடத்துவார்? நேரம் வந்தா தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் வேற இடத்துல வைப்பார். உம்முடைய ஆண்டவனை தூக்கி வேற எங்கேயாவது வச்சிருப்பார், தேடிப்பாரும். அப்படித்தானே சொன்னாங்க. அவனுக்கு இருக்க அறிவு நமக்கு இல்லை, அவனுக்கு இருக்க விசுவாசம் நமக்கு இல்லை. பிசாசுக்கு நிறைய விசுவாசம் இருக்குது, ஆனா யாருக்கு இல்லைன்னா நமக்கு இல்லை. ஆனா நாம் என்ன தெரியுமா, விசுவாசத்துல பாட்டு படிக்கிறது, விசுவாசத்துல அறிக்கை செய்யறது பார்த்தா பிசாசுக்கு ஆச்சரியம். இது யாருக்கிட்ட வாங்கியிருப்பாங்க? பாட்டு பண்ண, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படியே பிழைப்பானா? ஆமா அப்படின்றாங்க. ஆனா விசுவாசம் எங்கன்னா ஒரு ஆண்டு கடுகு அளவு தான் கேட்டார், அது கூட கிடையாது. விசுவாசி தூக்குங்க, வீரே தூக்குங்க, சுவாசின்னா அதையும் தூக்குங்க, சூனாங்க அப்புறம் என்னது வாசி, அப்புறம் கடைசியில் வாசிக்க இல்லையா சி, ஒவ்வொரு எழுத்தா கட் பண்ணிட்டு போங்க. வீயை வெட்டுங்க, சுவாசியை வெட்டிட்டு சூனா வெட்டுங்க, வாசி வேதத்தை வாசியா விசுவாசம் வரும். அந்த வாவை வெட்டுதுங்க, சி. இன்னைக்கு எங்க கிறிஸ்தவ விசுவாசி எங்க சீல இருக்குது. கடைசியில் என்னது, ஏசு கிறிஸ்து தண்ணியில் நடந்தார், பேதுரு நடந்தார், நான் நடப்பேன்னு சொல்லிட்டு தண்ணியில் 2 அடிச்சுட்டு போச்சு கொரியாவில்.
இதெல்லாம் விசுவாச பரீட்சை. நமக்கு அது இருக்கக்கூட விசுவாசம். ஆண்டவர் விசுவாசத்தில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறா அப்படியே போகிறோம். ஆனால் நமக்கு விசுவாசின்னு பேர் வச்சிருக்கிறாரு, அதுக்காக ஸ்தோத்திரம். அது நம்மளை விசுவாசின்னு பேர் வச்சிருக்காரு. அந்த விசுவாசத்தை பாதுகாக்கணும். அந்த விசுவாசத்துக்காக நாம் போராடணும். விசுவாசத்துக்காக தைரியமாய் போராடணும்னு வேதம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி நீங்கள் விசுவாசத்தில் விசுவாசியாக இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நினைச்சுவேன்னா உன்னுடைய கொம்பையும் கொம்பையும் கர்த்தர் உயர்த்துவார். வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் 89 சங்கீதம் 24 வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. அண்ணாள் சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கு. அவ்வளவு நாளும் படாத பாடுகள், வேதனைகள், சகிக்க முடியாத வார்த்தைகள், என்ன செய்யன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? சக்களத்தை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை என்னது? கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சிரிக்கிறா. எப்படி தெரியுமா சிரிக்கிறா? நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் இருதயத்தை ஊற்றி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தினேன், இப்போ என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தரை நல்லா விசுவாசிங்கனாக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய நாமத்தினாலே உன்னுடைய என்னுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அநேக கண்கள் காணும், அநேக கண்கள் கர்த்தரை அதனால விசுவாசிக்கும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ கர்த்தரின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்புகள் உயர்கிறது. கர்த்தருடைய நாமம் நமக்கு எப்பயும் பலத்த துருகமாக இருக்கிறது என்று பேரும் சொல்லுகிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என்னதான்? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பாதுகாப்பான இடம். அதில் யார் ஓடுவா? நீதிமான் ஓடி சுகமா இருப்பானா. அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு எனக்கு பலத்த துருகம். நம்ம அங்கே ஓடுறோமா வேற எங்கே ஓடுறோமான்னு முதல்ல கேள்வி கேட்கணும். அந்த நாமத்துக்குள்ள ஓடி இருப்போமே ஆனால் நமக்கு எந்த நாளும் பயம் இருக்காது, ஒரு நாளும் பயம் இருக்காது. ஏனென்றால் எனக்கு என்ன நடந்தாலும் கூட யாருக்குன்னா அவருக்கு தான் நடக்கும். அப்படிதானே? யாருக்கு? அவருக்கு தான் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன இதை சொல்கிறேன் பாருங்க. மோசே ஆண்டு சொன்னால் கண்மலையோடு கூட என்ன செய் பேசினார். இவன் என்ன செஞ்சான்? கண்மலை கல் தானே. யாருக்கு அடி விழுந்தது? கிறிஸ்துவ. இன்னைக்கு நான் நீங்கள் அங்கே இருப்போமா இருந்தால் உங்களுக்கும் விரோதமாக எனக்கு விரோதமாக காரியம் நடக்கும்போது அவருக்கு தான் நடக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். யாருக்கு தெரியுமா? சத்துவமற்றவர்கள், பலவீனர்கள் அப்படின்னு நான் ஒன்றுமே இல்லை. நீதிமான்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்குவான்னு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த இடத்துல தான் போயிருப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது நீதிமன்ற புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கன்னு தெரியும். சத்துவமற்ற ஜந்துவாகி இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிற குழிமுசல்கள் இருக்குது தானே, அது கண்மலையில் போயிட்டு இருந்தோம். அது பாவப்பட்ட ஜீவன். எங்கே போய் தனக்கு பாதுகாப்பு தேட முடியும்? யார் கூட போய் சண்டை பிடிக்க முடியும்? யாரை எதிர்த்து நிற்க முடியும்? ஒன்றே ஒன்று செய்ய முடியும், கண்மலைக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு மாலில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அந்த கண்மலை நமக்கு கிறிஸ்துவாக இருக்கிறா. எது வரைக்கும் அப்படின்னா சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். சங்கீதம் 57:1 வாசிங்களே. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போக மட்டும், என்னை சூழ்ந்து அநேக காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் கடந்து போக மட்டும் அந்த கண்மலையின் வெடிப்பில் என்னை வைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா கரத்தினாலே பாதுகாப்பார். மோசே தானே சொன்னார், நீ வந்து நில், உனக்காக ஒரு கண்மலை பிளக்கப்பட்டிருக்குப்பா. இன்றைக்கு மாலையிலும் கர்த்தர் கூப்பிடுறாரு, நீ அங்கங்கெல்லாம் ஓடாத, உன் ஞானத்தினால உன் காரியத்தை நீ மேற்கொள்ளலாம்னு நினைக்காத, நீ எனக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் என் கரத்தினால உன்னை மூடுறது மட்டும் இல்லை, முழுமையான பாதுகாப்பை உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்துக்கு கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், உன் சபைக்கு கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நாம் அடுத்து நமக்கு அந்த நாமத்தினால் கிடைக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் ஜெபிச்சுட்டு முடிக்கலாம். மல்கியாளுக்கு தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்போ சொல்ல போகிற காரியங்களை நான் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. வருகிற நாட்கள் இதை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன சொல்றாரு? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் எது? சூரியனுடைய செட்டை. கீழே என்ன இருக்குதாம்? ஆரோக்கியம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல நல்ல மேய்ச்சல். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாள், கவனிங்க அந்த வசனத்தை, நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க இந்த வசனம். இதுதான் என்னுடைய செய்தியினுடைய கடைசி பகுதி. நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கையோ சபை வாழ்க்கையோ ஏதோ ஒரு வகையிலே ஒரு இருண்ட உலகத்துக்குள்ளே இருக்கிறது போல் இருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான வேதனைகள், பாடுகள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளை போல இருக்கிறது. இந்த இருளிலே கடந்து ஆண்டவரே எப்பொழுது எனக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி நீ நினைப்பாய் என்றால் நான் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா? ஒரு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பயந்த சூழ்நிலையிலே வந்தான். இனி எனக்கு என்ன நடக்க போகிறது என்று அவனுக்கு தெரியாது. என்னுடைய குடும்பத்தை அழிப்பானா? என்னுடைய வேலைக்காரரை அழிப்பானா? என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போகுமா? அல்லது என்னை மட்டும் கொன்று விடுவானா? என் அண்ணன் அன்றைக்கே சொன்னா, பட்டயம் உனக்கு விரோதமாக எழும்புகிற நாள் உண்டு என்று சொன்னானே, அந்த நாள் வந்து விட்டது என்று சொல்லி கலங்கினவனாக இருந்த போது ஒரே ஒரு காரியத்தை செய்தான் என்று சொன்னுமா, அந்த இரவு வேளையிலே தேவனோடு மட்டும் இணைந்தான், தேவனோடு பேசினான், தேவனோடு போராடினான். அவன் போராடி என்ன செய்தான் என்று சொன்னான், காலையிலே அவன் எழுந்து நடக்கும் போது, அந்த இருளோடு கூட நடக்கும் போது, அவன் பெனியேலை கடக்கும் பொழுது சூரியன் உதித்ததென்றா. இந்த இருளை கடந்து போய் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே அதை உதிக்க பண்ணுகிறது உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போறோம், என்ன நடக்க போறது என்று சொல்லி எல்லா விதமும் மந்தகாரமாக, ஒரு கேள்விக்குறியாக, பயமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்றேன், யாக்கோபு செய்ததை போல செய்யுங்க. தேவனோடு கூட போராடுங்க, தேவனோடு கூட பேசுங்க. ராத்திரி வேளையில பேசுங்க, காலையில பேசுங்க. நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ, தேவனுடைய நாமத்துக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளையே, உன்மேலே நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதிப்பார் என்று சொல்லுகிறேன். ஐயோ, எங்க நடக்க போகுது, எங்க போறோம், யார் எங்களுக்கு உதவி? யாரும் உதவி செய்ய வேணாம், கர்த்தர் இருக்கிறார். மனுஷரை நம்பி 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 தானே போயிட்டு எல்லாம் ஏமாந்து போனோம். கர்த்தரை நம்புவோம். நான் எப்போ சொல்றது, கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதே 32:31 சொல்ல, அவன் பெனியேலை கடந்த போது சூரியன் உதயமாயிற்று. பெனியேலை கடந்து, அதாவது நீ இன்றைக்கு மாலையில் கூடி, இன்னைக்கு உனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் சில நேரம் வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக, போராட்டம், ஏதோ ஒரு மனதில் ஒரு பெரிய காரியம், ஒரு பாரமாக இருக்குது, அது ஒரு இருளாக இருக்குது, நான் இதை எப்படி கடந்து போவேன்? பயப்படாத, கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக வருவார். நீங்கள் என்னாமத்தின் புத்தகத்தில் 6:25 வாசித்தீங்கன்னாக்கும், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டு சொன்னார் ஆரோனுக்கு, நீ ஆசீர்வதிக்கும் போது இதுதான்ப்பா சொல்லணும். சொன்ன ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? நீ இப்படி சொல்லு அப்படின்னா உண்மையில பிரகாசிக்க பண்ணுவார், உண்மையில் கிருபையா இருக்க கடவார். ஏசாயா 60:20 நீங்க பாத்தீங்கன்னா, சூரியனை நீ அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு.
கர்த்தரே நீ தீவெளிச்சமாக இருக்கும்போது நீ இந்த இருளை கடந்து போகிறது லேசான காரியமாக இருக்கும். எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலே நீ கடந்து போ. வேகமாக நான் முடிக்கிறேன். அடுத்தது, அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ரூத்துடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாசிங்கன்னா தெரியும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே, இன்னைக்கு கர்த்தருடைய செட்டை, அதன் செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு நிறைவான பலன், நிறைவான பலன். ரூத்து நம்பல. ஒரு எதிர்காலம் இருக்குமான்னு தெரியாது, அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த வழியிலே வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் நினைக்கப்படத்தக்கதான ஒரு பாத்திரமாக மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதே வேலை என்னன்னா அந்த ஆரோக்கியம் நமக்கு வருகிறது. இது ஒரு ஆரோக்கியம். நான் நிறைய நினச்சா நான் பேசுகிற டைமில் ஆரோக்கியம் என்னென்னா, மத்திய 9:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இந்த செட்டையின் நிழலுக்குள்ளே வந்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு, இன்னைக்கு அந்த செட்டை நிழலில் வர்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கலாம், அந்த நிழலுக்குள்ளே வந்துட்டா போதும். யாருக்கு அப்படின்னா, என் நாமத்துக்கு பயந்து. அது நல்லா கவனிச்சிங்க, என் நாமத்துக்கு பயந்து. நாமத்துக்கு பயப்பட சும்மா இல்லை, நாம் பேசுகிற பேச்சு, நம்ம கேட்குறது பார்க்குறது எல்லாமே நாமத்துக்கு பயந்து தான் இருக்கணும். ஆண்டவர் பயங்கரமானவர். அது இல்லை, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளையே அதை கேட்குறாருன்னு பார்க்கணும். அதுதான் பயம். நம்ம எதை கேட்குறோன்றது பயம், நம்ம எதை பார்க்கிறோம் என்கிறது பயம், நாம் எங்கே போகிறோம் என்கிறது பயம். அந்த பயம்தான் கர்த்தருக்கு நாமத்துக்கு பயப்படுற பயம். அது இருந்தால் கர்த்தர் செய்வார். அடுத்தது என்ன சொல்றாரு? கொளுத்த கன்றுகளை போல நீங்கள், கொளுத்த கன்றுகளை போல. இந்த கொளுத்த கன்றுகள் என்று சொல்லப்படுது நமக்கு தெரியும், செழிப்பை குறிக்கிறது. அப்படி தானே? செழிப்பு. பார்வோன் சொப்பனம் கண்டோன்னே அந்த 7 பசுக்கள், அது என்னது? நிறைவான வருஷம், நிறைய உங்களுக்கு வரும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த செட்டை நிழலில் வந்த உனக்கு ஆண்டவன் திரும்ப செய்கிறாரு, இன்னொன்று கொளுத்த கன்றா மாற்றாரு. உன் கையின் பிரயாசங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளையினுடைய படிப்புகளை ஆசீர்வதிப்பார், உன் வேலையை ஆசீர்வதிப்பார், நீ போகிற இடங்களில் ஆசீர்வதிப்பார், நீ வருகிற இடங்களில் எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். கொளுத்த கன்றுகளாய் மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. நீ பிடிச்சிக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற உண்மை, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற உண்மை, தேவனாலே இது முடியும் என்று மட்டும் விசுவாசி. அடுத்து நான் உனக்கு காரியம் ஒன்று சொல்றேன். துன்மார்க்கரை மிதிப்பார்கள், துன்மார்க்கரை மிதிப்பார்கள். அடுத்த தொடர்ச்சியாக என்ன தெரியுமா போட்டு, அதை கர்த்தர் செய்கிற நாள் என்று போட்டிருக்க. நீ காலை வைக்கிறதா மிதிக்கிறதா அவர் வேலை தான். நீ காலை வைக்கிறதா மிதிக்கிறதா அவர் வேலை. சாம்பல் ஆக்குவார். உன் கீழே காலில் பார்த்தா சாம்பல் இருக்கும், ஆழத்தேடினா காணோம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தை வாசிங்க. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். சரி, என்னது ஆண்டு சொல்றாரு? தத்தளிப்பின் பாத்திரம், மதுபானம் குடியாமலே வெறித்திருக்கிறவளே கேள். நீ புலம்பிக்கிட்டே இருக்க, ஐயோ என்ன என்ன அங்கிட்டு இங்கிட்டு புலம்பிக்கிட்டே நில தடுமாறி இருக்கிற. ஆனா ஆண்டு சொல்றாரு, இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில எடுத்துட்டு, அந்த தத்தளிப்பின் பாத்திரம் யார்கிட்ட இருந்து வந்ததோ அவர்கள்ட்ட நான் கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க குனிங்க, நானும் என் பிள்ளைகளும் ஏறி விளையாடுறோம் அப்படின்றாங்க இல்லையா? இன்னைக்கு நீ உன் முதுக குனிய வச்சிருக்கிற, அவங்க ஏறி விளையாண்டுகிட்டு இருக்காங்க, நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. கர்த்தர் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் கையிலே அதை கொடுப்பார். எங்க வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், மனவேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அவங்க சொன்ன வார்த்தை என்னால் ஜீரணிக்க முடியல, அவங்க சொன்ன வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன தைக்கிறது மாதிரி இருக்குது. பயப்படாத. வேதம் சொல்றது, உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் தான், ஆனால் அது மேற்கொள்ள முடியாது.
இன்னைக்கு அந்த தத்தளிப்பின் பாத்திரம் உன்னை தள்ளாட வச்சிருக்குது, உன்னை நிலக்குலைய வச்சிருக்குது. தீர்க்க தரிசனமா நினைச்சுக்க. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பாரு. நீ மௌனமா இரு, நீ கர்த்தர் நாமத்தை மட்டும் விசுவாசி, கர்த்தர் நாமத்துக்கு பயந்துரு. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுப்பாரு. யார்கிட்ட கொடுப்பாரு? இன்றைக்கு உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் கையிலே கொடுப்பார். கொடுக்கும் பொழுது தன்னுடைய காலை வைப்பார், உன் காலின் கீழே அவர்கள் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்க. என் தேவனால கூடாத ஒண்ணுமே இல்லை. என் தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய் கிடையாதுங்க. தேவனுடைய வார்த்தையில எதுவுமே கலப்படம் கிடையாதுங்க. ஓ, அது மகிமை உள்ள வார்த்தைகள், அவைகள் குணமாக்குற வார்த்தைகள், ஆரோக்கியத்தை கொடுக்கிற வார்த்தைகள், அற்புதங்களை செய்கிற வார்த்தைகள். அவருடைய நாமம் அவ்வளவாக உயர்ந்த நாமம். அந்த நாமம் தான் கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமம் தான் மாம்சமாக நம்முடைய மத்தியில வந்த நாமம். அந்த நாமம் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கிரியை செய்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கப்பா, நீ சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா, நான் இந்த பாத்திரத்தை உன் கையிலேருந்து வாங்குறேன். வாங்கிட்டு உன்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அது பிடிங்கன்னு குடிக்க கொடுத்தாங்க இல்லையா, அவங்ககிட்ட நான் கொடுப்பேன். எத்தனையோ விதத்தில் நீ நொறுக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ விதத்தில் நீ நொறுக்கப்பட்டிருக்கலாம், நீ உடைந்து போன ஒரு பாத்திரத்தை போல இருக்கலாம். ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போகும் வரைக்கும் உங்கள் செட்டையின் கீழே வச்சிருங்க ஆண்டவரே. அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குதப்பா. ஒருவேளை சரீரத்தில் பலகீனமாக இருக்கலாம், கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் உங்களோட பேசுனா நீங்களே உங்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நன்றி சொல்கிறதுக்கு நம்ம ஜெபிச்சுட்டு போகலாம்.